ஆக்சுவலாக அம்மா ஓட்டு போட போய் ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு வேற செம்மையாக பசிக்குது. அதுதான் ஜெப்டோவில் பார்த்து இந்த கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸை ஆர்டர் பண்ணேன். ஆனால் எவ்வளோ நூடுல்ஸ் இருக்கும்போதும் நான் ஏன் தெரியுமா இதை ஆர்டர் பண்ணேன்? ஏன்னா எங்கள் அம்மா நான் கிச்சனை நாஸ்தி பண்ணால் என்ன நாஸ்தி பண்ணுறாங்க. கொரியன் ஸ்பைசி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணிடலாமா? செஃப் மோட் ஆன். இதை ஓப்பன் பண்ணிடலாம். என்னது நூடுல்ஸ்ல வேர்க்கடலையா? ஒரு வேளை கொரியாவில் வேர்க்கடலை போட்டு சாப்பிடுவாங்களோ? இதுலேயே எப்படி பண்ணணும்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. சரி வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபுள் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் மேட்ரு நம்ம நூடுல்ஸ் தான், அந்த ஸ்பைசி சாஸ். நம்ம டாப்பிங் இது. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இவர் மட்டும் தேவையில்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் மேட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், ஐயோ நாஸ்தி பண்ணிட்டேனே. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜீஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாய். இப்போது 3 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே இருக்க தனியெல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியாக ட்ரைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் பக்காவாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்பைசி சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ரெட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த உரச்சக்கல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குளுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இல்லை ஏ நம்ம சோறு ரெடி. பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆனா மூக்கு வாய் கண்ணுல எல்லா இடத்துல இருந்தும் வகையா பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க.